இந்த பை ஃபுல்லாகவே PS2 தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 கிலோவுக்கு மேலே இருக்குது. கட்டைப்பையில் போட்டிருந்தேன், ஆனால் கட்டைப்பை உடஞ்சி போச்சு. அந்தளவுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த PS2ஓட மதர் போர்டுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தீப்பொறி தான் வருதே தவிர அந்த பட்டனில் ஒரு இண்டிகேஷனும் வரல. இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா இதெல்லாம் தேவையில்லை. எடுத்தோமா அந்த கலங்கட்டி இருக்குல்ல, அதில் சுருவனோமா கேம் விளாண்டோமா போயிட்டே இருக்கலாம். நம்ம PS2 ஆன் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனாலும் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் தான் காட்டுது. நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு PS2 எடுத்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த PS2 வந்து நம்மளோடது கிடையாது. அதோட ப்ரைஸ் வந்து 2000 சொன்னாங்க. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, அதனால் வேறு ஒரு நண்பர் வாங்கியிருந்தார். அது நமக்கு சொந்தமானது கிடையாது. ஸோ வீடியோவில் மட்டும் காட்டியிருந்தேன். பட் நிறைய பேர் அன்னையிலேருந்து ப்ரோ PS2 வீடியோ போடுங்க ப்ரோ, அதை சரி பண்ணி வீடியோ போடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் பண்ணாமல் இருப்பேனா, அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4-5 PS2 இருக்குது. இந்த பை ஃபுல்லாகவே PS2 தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 கிலோவுக்கு மேலே இருக்குது. கட்டைப்பையில் போட்டிருந்தேன், ஆனால் கட்டைப்பை உடஞ்சி போச்சு. அந்தளவுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா PS2ஓட மூடி இது கொஞ்சம் பழைய இது அங்கிட்டு கிடந்துச்சு. ஸோ மூடி மட்டும் வரும். இதுக்கான மதர் போர்டெல்லாம் உள்ளே கிடக்கு. இந்த PS2 பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓப்பனாக இல்லாமல் ஓகே ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த USB பின் இருக்குது. அதுக்கப்புறம் மானிட்டரில் மாட்டுற மாதிரி பின்னும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஜாய்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும் போல் PS2. நான் வந்து PS2லாம் தொட்டு பார்த்ததே கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் அன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போனப்போ இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கலை, ஒரு நண்பர் வாங்கியிருந்தார். ஸோ PS2வில் நான் கேம் விளாண்டு பார்த்ததே கிடையாது. எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், எப்படி ஒர்க்காக வைக்கணும்னு தெரியாது. நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்களா, அதனால தான் நான் வந்து தனியாக பார்த்தேன் PS2 எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ PS2 எடுத்து வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது PS2ஓட ஒரு டைப்பு. நான் நினச்சேன் PS2னா ஒரே டிசைன் தான் போல், இப்போ எப்படி ஆப்பிள் 16, 17 அப்படின்னு இருக்குது, அதே போல் இருக்குன்னு நினச்சி பார்த்தா PS2லேயே ஃபேன்ஸ் எடிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா விட்ருக்காங்கங்க. ஒவ்வொருக்கும் மதர் போர்டு ஐசி வேறு வேறையாக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன் ஐசியை வந்து இவங்க ஏதோ சால்ட்ரிங் பண்ண வச்ச மாதிரி அந்த பின்னை வச்சு இதை பண்ணியிருக்காங்க. இப்படி தான் PS2 வருமா, இல்லை இவங்க ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்களா, ஒன்றும் புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னு எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஒரு சில வந்து SMBS கொடுத்துருக்காங்க அந்த மதர் போர்டுக்கு கனெக்ஷன் பவர் சப்ளை போகிறதுக்கு. சில இதில் SMBS கொடுத்துருக்காங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட் அடாப்டர் வந்து சொறி விட்டால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ அடாப்டர் எதுவுமே எடுக்கல, இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. அதுலேயும் நிறைய இது போய் கிடக்கு. ஸோ PS2 மட்டும் இருந்தால் போதாது, இதுக்கு ஜாய்ஸ்டிக் தேவை. அதுக்கப்புறம் அந்த மெமரின்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் கேமோட CD, அப்புறம் பேக்கில் வந்து வீடியோ அவுட்புட்டுக்கு ஒரு பின்னுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வாங்கணும். நமக்கு எதுவுமே கிடைக்கலங்க. அந்த PS2 பாக்ஸு, அதுக்கப்புறம் 2-3 ஜாய்ஸ்டிக்கு, இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். பட் நம்ம சேனலில் டேமேஜ் ஆகி ஒர்க் ஆகாமல் கிடைக்கிற பொருளை தான் நம்ம சரி பண்ணி வீடியோ போடுவோம். அதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அதனால் இந்த PS2லாம் சரி பண்ணி இன்றைக்கி ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் இந்த வீடியோ டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த PS2 ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா PS2 ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது இதை வச்சு தான் சொல்ல முடியும். சைடில் வந்து நட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம பழைய இரும்புக்கல்லில் எடுக்கும்போது உள்ள நட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓப்பனாக தான் கொடுத்துருந்தாங்க. அசைச்சு விட்டு அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு SMBS, அப்புறம் சென்டரில் வந்து மதர் போர்டு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த CD போடுறதுக்கு ட்ரை கொடுத்துருப்பாங்க. ஸோ PS2 வந்து ஓல்டு வெர்ஷன், அதனால் அதில் மெமரி கார்டு போடுறது வந்து இப்போ இருக்குல்ல அந்த மாதிரிலாம் போட முடியாது. CD போட்டுக்கலாம். அதுவும் ஒழுங்காலாம் இல்லை, அந்த ஸ்டிப்பு தேஞ்சு போய் பிஞ்சு போய் ஒரு சில ஸ்டிப்பை காணும். ஸோ இது ஸ்டிப் வாங்குறதே பெரிய விஷயம். நம்ம கேமரா வாங்கும்போது இப்படி தான் ஸ்டிப்பு பிஞ்சு போய் அது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ PS2க்கு அதே சுச்சுவேஷன் தான். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி இது ஒன்று போனால் போது, நம்ம தான் நிறைய PS2 எடுத்துருக்கோம்ல, அதில் இருக்க தூக்கி போடலான்னு பார்த்தா அதில் இதை விட மோசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிப்பு உள்ளே வந்து 3 சிப்பு கொடுத்துருக்காங்க. சோனியோட எடிஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரில. சிப்பு வந்து ஹீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கூலன்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி PS2 ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000-10,000 விற்றுட்ருக்காங்க. இப்போ PS5லாம் பார்த்தீங்கன்னா 40,000-50,000 போய்கிட்டு இருக்குது. அதை வாங்குறதே நிறைய பேர்த்துக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது போல். உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம டிவிலேயோ கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஹேங் ஆகாமல் நல்லா இருக்கும். அந்த CD GTAன்னு போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் நம்ம லேப்டாப்பில் விளையாடுறத விட இதில் விளையாடுறது நல்லாயிருக்கும் போல். ஸோ
ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுக்கு வந்து பவர் கேபிள் இல்லை. நானும் பழைய இரும்பு கடை, பல்லாவரம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், இதுக்கான பவர் கேபிள் கிடைக்கல. அந்த சிடி டிரைவருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து மதர் போர்டுக்கு போகிற ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிப்பையும் காணும். ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது கிடைக்கல. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சி சிட்டியில் போயிட்டு அதுக்கான காம்பனன்ட்ஸை வாங்க போகிறோம். நம்ம எப்போயுமே ரிச்சி சிட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். சென்னையில் மற்ற இடத்துல கேட்டு பார்த்தேன், PS2க்கு எங்கேயுமே இதுக்கு பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் உங்களுக்காக தான் ரிச்சி ஸ்ட்ரீட் போய்கிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் கன்சோலு, அப்புறம் ஜாய்ஸ்டிக்கு, உள்ளர பார்த்தீங்கன்னா PS5 PS2 எல்லாத்துக்கும் போட வேண்டிய சிடிலாம் வச்சுருந்தாங்க. அந்த கடைக்கு போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி காட்டினேன்னா கடைக்காரர் மிரண்டு போயிட்டார். என்னடா எங்கேருந்து எட்டு வந்து அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் தான் இதுக்கு ஸ்டிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கான ஸ்டிப்பை கொடுத்தாரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயம்மா. சின்னோடு தான் இருக்குது, ரேட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. சரின்னு அதை செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த வீடியோ அவுட்புட்டு. PS2லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசானது. அதில் வந்து டேரெக்டாக நம்ம மானிட்டரில் மாட்டுற மாதிரி பின்னெல்லாம் இருக்காது. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் மாட்டோம்ல 3 பின்னு, சிவப்பு வெள்ளை கருப்புன்னு சொல்லிட்டு 3 பின்னு இருக்கும்ல, ஏவி கேபிள். ஸோ அதுதான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக மானிட்டரில் மாட்ட முடியாது. இதுக்காக நம்ம வந்து ஏவி கேபிள் டு HDMI கேபிள் இல்லைனா VGA கேபிள், இது கன்வெர்ட்டர் ஒரு பாக்ஸ் வாங்கணும். அது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 300 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா இதெல்லாம் தேவையில்லை. எடுத்தோமா அந்த கலைஞர் டிவி இருக்குல்ல, அதில் சுருவனோமா கேம் விளாண்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம வந்து மானிட்டர் மட்டும்தான் இருக்கிறதுனால இது வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதையும் வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட இருக்க PS2வை அலசி அரைஞ்சி பார்த்து எதாச்சும் ஒன்று ஒர்க்காக வைப்போம். சரி, ஃபஸ்ட் நம்ம இந்த PS2 போர்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதோட மூடி ரொம்பவே டேமேஜாக இருக்குது, அதனால தான் நான் அதை காட்டலை. டேரெக்டாக போர்டு எடுத்துட்டேன். இதில் பின்னாடி அந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து 20 வோல்ட் இன்புட்டு கொடுத்தா போதும், நம்ம டேரெக்டாக கரண்ட்டை மாட்ட தேவையில்ல. பின்னாடி இருக்கிற அந்த USB போட்டு அப்புறம் அந்த ஜாய்ஸ்டிக் மாட்டுற போர்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஐசி தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 20 வோல்ட்டு 25 வோல்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ PS2க்கு செக் பண்ணி பார்த்தேன், 25 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம லேப்டாப் சார்ஜர்லேருந்து வர்ற இன்புட்டை நம்ம இந்த போர்டுக்கு கொடுத்து போர்டு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லை போர்டு செத்து போச்சு அப்படின்னு செக் பண்ணுவோம். எனக்கு வந்து மதர் போர்டை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு தெரியாது, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். ஆன் ஆச்சு அப்படின்னா நமக்கு லக்கு தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனு, அப்புறம் CMOS பேட்ரி அந்த செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே கவர் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு கட்டினேன் பார்த்தீங்களா, அந்த போர்டு மேலே அதை வச்சு இதை கவர் பண்ணி இதுக்கு மேலே வந்து அந்த CD சுற்றுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, அதை வைக்கணும். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பவர் பட்டன் ரொம்பவே முக்கியம். ஒரு PS2 நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் பவர் பட்டன் இருக்குது. ஸோ அந்த பவர் பட்டன் செட்டப் அப்படியே பிடுங்கி ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அது வேறு மாடல் PS2, இது வேறு மாடல் PS2வாக இருந்தாலும் அந்த பவர் பட்டன் இந்த ஸ்டிப்பெல்லாம் மாட்டுவோம் பார்த்தீங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. ஸோ அதுபடி இதுக்கு வந்து நம்ம அந்த பவர் பட்டன் செட்டப்பை மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்புட் கொடுப்போம்ல, அந்த மஞ்சள் கலர் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சிருக்கு. ஆட்டி பார்த்தேன், கடன்னு ஆடுது. ஸோ இதில் வந்து 2 மைனஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுன்னு கரெக்டாக பார்த்து நம்ம இன்புட் கொடுக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா லேப்டாப் சார்ஜர் அதுலேருந்து இன்புட் எடுக்க போகிறேன்ட்டு. ஸோ அதில் வச்சு கட்டுறேன் பாருங்கள், நமக்கு வந்து 24 வோல்டேஜ் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து அந்த PS2வை ஆன் பண்ண வைக்கிறதுக்கு போதுமான வோல்டேஜ். இதை வந்து நம்ம அந்த போர்டு கொடுத்து பார்ப்போம். இப்படி இந்த PS2வோட மதர் போர்டுக்கு நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கும்போது நம்ம ஸ்டிப் மாட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பட்டன் ஸ்டிப்பு நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து லைட் எரியணும். லைட் எரிஞ்சால் தான் உள்ள பவர் சப்ளை போய் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பட் நம்ம இப்படி கொடுக்கும்போது நமக்கு இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தீப்பொறி தான் வருதே தவிர அந்த பட்டனில் ஒரு இண்டிகேஷனும் வரல. சரி, நம்ம கண்டா வயரை மாற்றி வச்சுருக்குமோ, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வச்சு கொடுக்குறேன். அப்பையும் தீ தான் வருதே தவிர ஒரு இதான் ரியாக்ஷனும் காணும். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, ஃபஸ்ட்டு போர்டு அவ்வளோதான், கோவிந்தா போல். இப்போ வந்து செகண்ட் போர்டை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இரும்பு செட்டப்பு எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது எதுவும் உருவலை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் அந்த பவர் பட்டன் கிடையாது, அதனால் நம்ம ஏற்கனவே கழட்டி வச்சுருக்கோம்ல, அதை தான் இதில் சொருவி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். போன போர்டில் நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடை இங்கேயும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நம்ம நெகட்டிவாக பவர் சப்ளை கொடுத்தோம்னா தீப்பொறி வருது, பாசிட்டிவாக கொடுத்தோம்னா தீப்பொறி வரல. பட் உள்ளே இருக்கிற ஐசியெல்லாம் ஹீட் ஆகுது. ஆனால் அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா எந்த வித லைட் இண்டிகேஷனும் காட்டலை. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஐசியெல்லாம் நோண்டி வச்சுருக்காங்க, பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு தெரியல. நான் வந்து சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து தீப்பொறிலாம் வருது, அது வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ நம்மக்கிட்ட இந்த 2 PS2 தான் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்னா இதை உட்காந்து எப்படியாச்சும் சரி பார்த்துடலாம்.
பட் நம்மக்கிட்ட இதை விட நல்லா இருக்கிற ஒரு இன்னொரு PS2 இருக்குது. மூடியெல்லாம் போட்டு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம அதுக்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த PS2வில் அந்த CD போடுவோம் ட்ரைவு, அதில் ஸ்டிப்பெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு. அதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு SMBS உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம 230 வோல்டேஜ் நம்ம டேரக்ட் கரண்ட்லேருந்து கொடுத்தா போதும். ஸோ மற்றபடி பெருசாக எதுவும் டேமேஜ் தெரியல. இதுக்கு நம்ம இன்புட் கொடுத்து பார்ப்போம். அந்த CD டிரைவர் ஸ்டிப்பெல்லாம் பிஞ்சு போய் கிடக்குன்னு சொன்னால, அதுக்கு தான் நம்ம ரிச்சிஸ்ட்ரிக்கு போயிட்டு அந்த ஸ்டிப்பு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை இதில் போட்டு நம்ம ஒர்க்காக வைக்கலாம். ஒன்றுக்கு 2-3 CD டிரைவர் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிவைஸ்லலாம் இந்த ஸ்டிப்பை கழட்டும் போது மாட்டும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். லைட்டாக ஏதாச்சும் எச்சில் பிஞ்சு போச்சு இல்லை மடங்கிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து கனெக்ஷன் பவர் சப்ளை போகாது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், சோழி முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்படித்தான் அந்த PS2 சொந்தக்காரங்க ஸ்டிப்பை வந்து கழட்டி மாட்டும் போது இப்போ தெரியாமல் பிச்சுட்டாங்களா என்னன்னு தெரில, அந்த CD டிரைவுக்கான ஸ்டிப்பே காணும். சரி, ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்டிப்பை வந்து கேர்ஃபுல்லாக இதில் மாட்டிடலாம். அந்த ஸ்டிப்பை மாட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு நான் சொன்னல டேரெக்டாக கரண்ட்லேருந்து கொடுக்கணும். அதனால் நீங்கள் மாட்டிட்டு அந்த SMBS போர்டில் வந்து கை வைக்கிறதோ இல்லை ஏதாச்சும் வயரை வச்சு நோண்டுறதோ பண்ணக்கூடாது. அதில் வந்து 230 வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். சரி, கொடுத்துட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். பட்டனில் பார்த்தீங்கன்னா லைட் தெரியுதா சர்வ் லைட்டு. ஸோ அமுக்கி பார்த்தேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கரண்ட் கையில் அடிச்சிருமான்ட்டு. இதுக்கு இடையில அந்த CD டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக செட் ஆகலாம் என்னன்னு தெரியல. அந்த ஸ்டிப்பு வந்து புடின்னு வருது. அதனால் வேறு ஒரு CD டிரைவை போட்டு பார்த்தோம். கூடவே நம்மக்கிட்ட வந்து GTA கேமோட CD இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கேம் ப்ளே பண்ணதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த PS2வில் பவர் சப்ளை கொடுக்கும்போது பவர் பட்டனில் சிவப்பு கலர் லைட்டும் எரியுது, CD டிரைவும் வேறு மாற்றியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த PS2வை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே துருப்பிடிச்சி போய் கிடக்கு. மேலே இருக்கிற அந்த மூடியும் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல, அதனால் க்ளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணும்போதும் பார்த்து க்ளீன் பண்ணணும். உள்ளே ஏதாச்சும் ஒயரில் டச் ஆச்சு, ஸ்டிப்பில் டச் ஆச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு டேஞ்சராக வந்து அமையும். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 24 வோல்ட் கொடுத்தோம். அதில் கையில் வந்து ஷாக் அடிக்காது, அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து நம்ம டேரெக்டாக கரண்டில் மாட்டதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா லைட் இப்போ நல்லா எரியுது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வெறுங்கையில் தொடுறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த மாதிரி எம்பி விட்டு அதை வந்து ஆனாக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலர் லைட் எரியுதா. ஆனால் CD டிரைவ் எதுவுமே சுத்தலைங்க, அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் தான் நெட்டில் பார்த்தேன், இந்த மாதிரி PS2வை போட்டவுடனே CD டிரைவ்லாம் சுத்தாது, நம்ம கன்சோல் இருக்குல்ல ஜாய்ஸ்டிக்கு, அது மூலமாக கேமுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் இது வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும், CD டிரைவ் சுத்தம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம மூடியை போட்டு விட்டு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி இது வருதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மானிட்டரில் HDMI போர்ட் இருக்குது. ஆனால் PS2வில் HDMI போர்ட்டு கிடையாது, PS5ல் கொடுத்துருக்காங்க. PS2 ஓல்டு மாடல், அதனால் கொடுக்கல. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கிட்டை வாங்கணும் ரெஜிஸ்ட்ரேட்டில் போயிட்டு. ஸோ PS2லேருந்து வர்ற அந்த 3 பின்னை தூக்கி இதில் மாட்டி விட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து நம்ம HDMI போர்ட்டுக்கு போகிற மாதிரி சிக்னல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதை சைடு வாக்கில் சொருகி விட்டு நம்ம சார்ஜர் கேபிள்லையோ இல்லைன்னா பவர் பேங்க்லையோ மாட்டி விட்டோம்னா அந்த டிவைஸுக்கான 5 வோல்ட் சப்ளை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த 3 பின்னை மாட்டி மானிட்டரில் கனெக்ட் பண்ணி இதை ஒர்க்காக வைக்கணும். நம்ம PS2வில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ விஷன் அவுட்புட்டில் வந்து ஒரு மாதிரி பின்னு கொடுத்துருப்பாங்க. அதை மாட்டணும் அப்படின்னா அதோட எண்டில் தான் அந்த 3 வீட்டில் டிவியில் மாட்டோம்ல அந்த மாதிரி பின்னு வரும். ஸோ 3 பின்னையும் தூக்கி நம்ம 300 ரூபாய்க்கு ஆகணும்ல அந்த கன்வெர்ட்டபிள் டிவைஸு, அதில் மாட்டி விட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பம், அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரேட்டு வந்து 300 ரூபா. அது வாங்கணும் அப்படின்னா அந்த PS2க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வந்து டிவிலேருந்து மானிட்டருக்கு கனெக்ஷன் போகணும், HDMI போர்ட் வேணும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு PS2வில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. சரி, எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம PS2வை ஆன் பண்ணி வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்களா, சிவப்பு கலர் லைட் எரியுதா. ஸோ சைடில் வந்து பட்டன் இருக்கும், அதை அமைக்க விட்டோம் அப்படின்னா பச்சை கலராக மாறிடும். இப்போ வந்து வீடியோ அவுட்புட்டு நமக்கு மானிட்டரில் வரணும், வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம PS2வை ஆன் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனாலும் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் தான் காட்டுது. எதுக்காகடான்னு அப்படின்னு செக் பண்ணி பார்த்த பிறகு நம்ம 300 ரூபாய்க்கு வாங்கல அந்த பாக்ஸில் ஒரு பட்டன் அமைக்கணும் போல், அதை ஆன் பண்ணி விட்டா மானிட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து
நம்ம PS2 ஆன் ஆகி மானிட்டருக்கு சிக்னல் போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் காட்டிகிட்டே இருந்துச்சு. நானும் ஜாய்ஸ்டிக்கில் அது நமக்கு பார்த்தேன். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோனி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தாங்க ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. லோகோ வந்ததுக்கப்புறம் தேர் இஸ் நோ டேட்டான்னு காட்டுது. என்னடா இது இன்னமும் காட்டுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்க்கு வந்து போடவே இல்லைங்க. நம்ம சும்மாத்துக்கும் PS2 மட்டும் ஆன் பண்ணி விட்டுருக்கோம். பட் உள்ள டிஸ்க்கு போடலை. இதுக்குள்ளே CD போட்டு நம்ம கேம் விளாடலாம். இல்லைனா ஹார்ட் டிஸ்க் கொடுப்பாங்க மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு நம்ம கேம் ஏற்றி விளாண்டுட்டு இருக்கலாம். பட் நம்மக்கிட்ட வந்து GTA கேமுக்கான CD இருக்குது. ஸோ அதை போட்டு நம்ம கேம் விளாட்றான்னு வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா அந்த CD வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. பழைய CD. இது ஒர்க் ஆகுமா என்னென்னு தெரில. போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு நல்லது தான். இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷனில் நம்ம CDயை போட்ட உடனே கேமுக்குள்ளே போகாது. ஜாய்ஸ்டிக் மூலமாக நம்ம என்ட்ரை கொடுத்து அதுக்கப்புறம் தான் கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் வந்து DVD பிளேயரில் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக்கை மாட்டி கேம் விளாண்டு பார்த்துருக்கேன். பட் PS2ல் நான் கேம் விளாண்டது பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் எனக்கு சில பல ஆப்ஷன்கள் தெரியாமல் இருக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கோச்சிக்காமல் என்னை மன்னிச்சிடுங்க. CDயை போட்டு என்ட்ரு கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி தான் அங்கே வருது. த டிஸ்க் இஸ் குட் நாட் பி ரீடுன்னு. அப்போ டிஸ்க்கு வந்து வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். திரும்ப நெட்டில் பார்த்தேன். இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்தேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து தேர் இஸ் நோ டேட்டா இன் டிஸ்க்னு காட்டுது. நம்ம போட்ட CDயில் வந்து டேட்டாவே இல்லை. அது ஸ்க்ராட்ச் ஆகிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் டேமேஜ் ஆச்சு என்னன்னு தெரில. உள்ள டேட்டா இல்லை அப்படின்னு காட்டுது. ஒருவேளை அந்த டிஸ்கோட மோட்ரு சுற்றலையோ நம்ம மாட்டினது தப்பாக மாட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு PS2வில் கை வச்சு பார்த்தேன். உள்ள மோட்ரு சுற்றுறதெல்லாம் நல்லா தான் கேட்குது. அந்த வைப்ரேட் ஆகுது. பட் CDயில் தான் நமக்கு டேட்டா இல்லாதனால இப்படி காட்டுது. மேபி நம்ம புது CD எதுவும் வாங்கி போட்டால் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த CD அவ்வளோதான் நமுத்து போச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கோடு கூட தெரியுதுன்ட்டு. CD தான் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு இல்லைனா மெமரி கார்டு போட்டு அதில் கேம் ஏற்றி விளாட்லாம். பட் இதுக்கான மெமரி கார்டு ஏன்ட்ட இல்லை. நமக்கு இது வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 500-600 மேலே செலவாகி போச்சு. அந்த HDMI கன்வெர்ட்ரு, இந்த கேபிள், ஜாய்ஸ்டிக் அதுன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கே செலவாயிடுச்சு. இதில் நம்ம ஹார்ட் டிஸ்க் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். ஸோ அதனால் இப்போதைக்கு என்கிட்ட இது இல்லை. CDயே பார்த்தீங்கன்னா ஒரு 120 150 சொல்கிறாங்க. சரி என்கிட்ட ஒரு CD இருக்கே அதை போட்டு ஒர்க்காக வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை நம்பியிருந்தேன். அதுவும் கடைசி நேரத்தில் வேலையை காட்டி விட்டுருச்சு. சரி CD போனால் என்ன, இதில் வந்து USB மாற்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 USB மாற்ற மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட ஒரு மெமரி கார்டு இருக்குது. அந்த மெமரி கார்டில் கேம் ஏற்றி விட்டு இதை வந்து அடாப்டரில் போட்டு USB மூலமாக கேம் விளாடலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஒவ்வொரு கேமுமே பார்த்தீங்கன்னா 5 GB 6 GB இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது வெறும் 2 GB மெமரி கார்டு தான். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது போல். நமக்கு வந்து இந்த PS2 நல்லா ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, அது ஆன் பண்ணி விட்டால் லோகோ வருது. கன்சோலும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஜாய்ஸ்டிக் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் கேம் விளாட்றதுக்கு நம்மக்கிட்ட CDயோ இல்லை இது வந்து மெமரியோ எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்மளால் கேம் விளாட முடியல. அடுத்து எப்போயாச்சும் இந்த கேமுக்கான CDயோ அல்லது மெமரியோ கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து நான் PS2 வாங்குற மாதிரிலாம் ஐடியா கிடையாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் பல்லாவரம் சந்தைக்கு போனப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா PS3 வாங்கிட்டு போனார். அதில் இதை விட அட்வான்ஸ் லெவலில் இருந்துச்சு. PS4லாம் அதை விட பயங்கரமாக இருக்கும். PS5லாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஓல்டு வெர்ஷன்னால் கொஞ்சம் சில பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம பல்லாவரம் சந்தையிலேருந்து ஒரு 4-5 உடஞ்சி போன PS2 எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு PS2லையும் ஒவ்வொரு பிரச்சனை. கடைசியாக ஒரு PS2 நல்லா இருந்துச்சு. அதில் வந்து அந்த CD ட்ரைவுக்கு போகிற அந்த ஸ்டிப்பு வந்து பிஞ்சு போய் கிடந்துச்சு. அண்ட் அதுக்கான ஜாய்ஸ்டிக்கோ பவர் கேபிளோ எதுவுமே இல்லை. அதனால தான் தூக்கி போட்டிருந்தாங்க அதை. ஸோ அதை வந்து நம்ம கடையில் ஸ்டிப்பு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் மற்ற PS2வில் வந்து காம்பனண்ட் எடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கடைசியாக ஒரு PS2 ஒர்க்காக வச்சிட்டோம். மித்த PS2வோட காம்பனண்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குது. மேபி அதுக்கான பார்ட்ஸ் எப்போயாச்சும் கிடந்துச்சுன்னா அதையும் ஒர்க்காக வச்சு கிவ்அவே கொடுக்குற மாதிரியோ ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.